உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு நம்மளுக்கு இதுவா அந்த கொடுப்பனை இல்லை என்ன எனக்கு மருமகன் ரெடின்னு சொல்றியே அதை சொல்ற வாங்கி கட்டி வைக்க மாட்டேங்கிறீங்களே அப்ப என்ன பண்ணனா அம்சவல்லி அடுப்புல கிடந்து வெந்து வேகிறதுனால வேகமா பேசுறியா? சமைக்கிறதுக்கும் வீட்டுக்கு மருமக வர்றதுக்கும் என்னப்ப? எந்த வீட்டுக்கு மருமக வந்தோன்னா மாமியாருக்கு போலாம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன மருமக வந்தாலும் மாமியார் டூட்டி மாமியார் பார்த்துதான் ஆகணும். மற்ற வீட்டுக்கு மருமக வரவங்க எப்படின்னு தெரியல எனக்கு. என் வீட்டு மருமக என்ன தங்கம்னு தாங்குவா. ஆமா அது என்னமோ நெசந்தேன். அந்த விதத்துல நம்ம புண்ணியம் தான் பண்ணியிருக்கோம். 4 பிள்ளைல பெத்தான் ஓடி ஆடி வேலை பார்த்தா உழைச்சு கட்டணும். இன்னமும் நம்மளால அடுப்பாங்கடல கிடந்து வேக முடியுமா? ஏன் இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் ஆமா 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 அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறது இல்ல. இப்படி பண்ணி தொலைஞ்சா என்னதான் பண்றது? அவ இன்னமா பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசல உங்க தங்கச்சி வீட்டுல போய் என் மருமகளை நானே இழுத்துட்டு வந்துருவேன். என் வீட்டுக்கு ஆம்படுத்தேன். இழுத்துட்டு வந்தா எங்க அம்மா அனுப்பணும்ல, என் தங்கச்சி அனுப்பணும்ல, என் மருமக வரணும்ல சொல்லி ஆரிச்சனா நான் கண்ணை காமிச்சா போதும் வீட்டுல வந்து உட்காந்துக்கலாம். யாருக்குமா கண்ணை காமிக்க போறிய? யாரு வந்து உட்கார போறா? பாடுறா உங்க அம்மாவை காலையிலே புலம்ப ஆரம்பிச்சுட்டா. யாரு வந்து உட்காந்துக்கிறவா? என் மருமகதான் வந்து உட்காந்துக்கிறவா. யாரு? செவந்தியா? செவந்தி என்னைக்கு வராம இருந்திருக்கு? டெய்லி இங்க தானே வந்து உட்காந்துட்டு போகுது. அதுக்கு ஏன் நீங்க கண்ணை காமிக்கணும்? உங்க அப்பா மாதிரியே உனக்கு திமிருடா. திமிரு பேச்ச பத்தி எல்லாம் மாத்திரத 2 பேரும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அவளை கட்டி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா சும்மா பேச்சு சமாளிக்கிறது. உங்க அம்மாவுக்கு சோறாக்க முடியலையா? சோறு குழம்புல ஆக்குறதுக்காக மருமக வேணுமா? பாத்துக்கடா கதைய. ஏமா உங்களால வேலை பார்க்க முடியலாதான் நான் மல்லிகாக்காவை அனுப்புறேன்னு சொல்றேன். மல்லிகாக்கா வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களாம்ல. நீங்களே எல்லாத்தையும் எழுத்து போட்டு பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்து அனுப்பி விடலாம்ல. அவங்க வந்து அங்கே ஒரே புலம்பல், நான் வீட்டுக்கு போகிறது சும்மா தான் தம்பி, வேலையை போய் இங்கனையாவது வேலையை பார்ப்பேன்னு சொல்றாங்க. ஏங்கம்மா அப்படி பண்றீங்க? விடிய விடிய கதை கேட்டு சீரக்கிழமை சித்தப்பனா அப்பா இருக்க மயனுக்கு கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணுங்க, மருமகளை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வேலைக்குலாம் ஆள் அனுப்புறாங்களா? ஏன்டா இப்படி? அம்மா அப்பாவுக்கு தெரியாதம்மா, கால நேரம் எல்லாம் வந்தா கை கூடுமா, சும்மா பறந்துகிட்டே இருக்காதம்மா. அதான் எப்ப கால நேரம் வர காலை நேரம் வரன்னு காத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஏதாவது அடி எடுத்து வச்சாதான் காலமும் நேரமும் பறக்கும். அம்சவல்லி ஆதங்கப்படாத, நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். சரிம்மா எனக்கு நேரம் ஆகுது. சரி வேலையை பாருங்க. பொண்ணில காலேஜ் கிளம்புற லேட் ஆயிடுச்சுல, அதை கிளப்பி விட நேரத்தை விட்டுவிட்டு சும்மா எதையோ பேசிக்கிட்டு இருக்கிய. சரி நான் கிளம்புறேம்மா. அட 2 இட்லி சாப்பிட போறா. அட சாப்பிடு போ. டெய்லியே வெறும் வயித்துல போயிட்டு என்னத்துக்கு ஆவறது வயிறு? அதானே டெய்லி வெறும் வயித்துல போனா வயிறு என்னத்துக்கு ஆவறது? உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அம்மா என்னமோ கண்ணை காமிச்சதான் வருவாங்க, காதை காமிச்சதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தியே. மேடம் தான் உடனே வந்து நிக்கிறாங்க விடிஞ்சோம்னே. ஏங்கம்மா என்ன பண்ண வந்தானே எல்லாரும் சிரிக்கிறியா? ஏங்க மாமா அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்கன்னா நீங்க சேர்ந்துட்டு சிரிக்கிறியா? இல்லத்தா உங்க ஐத்த ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு. இல்லையா கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் இருக்கியா? அடிய மருமகளே மனசுக்குள்ள பேசுறேன் சொல்லிட்டு வெளியில பேசுறேன். மைண்ட் வயசு இல்ல இது, எங்களுக்கு கேட்க முடி. அததான் நாங்களே எதிர்பார்க்கிறோம், அததான் நான் எதிர்பார்க்கிறேன். உன் அத்தைக்காரி அவனை வந்து பத்தியா பத்தியும் பட்டியமா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஓடுறேன். ஆமா யார் பேச்சு கேட்காம திரியறல்ல, அவனுக்கு ஒரு கால் கட்ட போடணுமா இல்லையா? அதுக்குதான் நீ எப்ப வரேன்னு உங்க மாமாவையும் அவனையும் போட்டு நான் உசுர வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ வந்து நிக்கிற. இப்படி எதிர்பார்த்துட்டே இருந்தா போதுமா? நடக்க வேண்டியதுக்கு எல்லாம் நீங்க தான் பண்ணணும். சரிம்மா நீங்க செவந்தியோட பேசிக்கிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோமா. அத்த மருமகளே எல்லாத்துக்கும் சேர்த்து நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய, அப்புறம் நாங்க வேற தனியா சொல்லணுமா? இதுக்குதான் உங்க ஐத்தக்காரி எல்லாத்துக்கும் சேர்த்துதான் உன்னை சீக்கிரம் கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அவன் நினப்பு இப்ப சரிதான். சரி சவதி என் டிட்லி வச்சு எடுத்துட்டு வா. தங்க நரத்துக்கு தான் கண்ணாட்ட எழுதி தரட்டுமா? உன் கண்ணு அழகுக்கு தாங்க நாட்டை வாங்கி தரட்டுமா? இடுப்பு மடிப்புக்குத்தான் இம்மாச்செல்லாம் போதுமா? இடுப்பே இல்லாத நம்மளாம் அந்த இடுப்பு பாட்டு பாடலாமா? நல்ல வேலை அந்த இல்லாத இதா யாரும் வரல நம்ம பாட்டு பாடும் போது. அதனால நம்மளே கழுவி ஊற்றிக்கிடுவோம். அவ வாயால கழுவி ஊற்றுறதுக்கு. நான்சென்ஸ் பிளாடி பக்கர் நான்சென்ஸ். பல்லு விளக்கும் போதே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ஜென்மமோ? கேட்டோன்னா ஆடு மாடெல்லாம் பல்லு விளக்கிட்டா தெரியுது, நான் என்ன பல்லு விளக்கும் போது பாட்டு தானே பாடினேன்னு ஏகத்தெல்லாம் பேசும். நெட்டலகி இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம். தேவையில்லாமல் வாயை கொடுத்து வம்ப மாட்டேங்கிறாத. நம்மளுக்கு தேவையாது.
காலையிலே எங்க போனா? துளசி, துளசி. யார் இது? காலையிலேயே துளசி துளசின்னு அவ பேரை ஏல விட்டுட்டு வருது. துளசி, இப்ப என்ன உங்களுக்கு? காலையிலேயே துளசி துளசின்னு எதுக்கு துளசி? கௌரி, துளசி இருக்காப்பா? இருக்கே, துளசி இருக்கு, அந்த கற்பூரவள்ளி கூட இருக்குது. எதுக்கு? ராமாயக்கோ சிரிச்சுக்க, காமெடி சிரிச்சுக்க. ஐயா, நம்ம நேரம் கட்ட நேரத்துல ராத்திராக்க 2 பேரும் முகத்தை அங்கிட்டு ஒருத்தி இங்கிட்டு ஒருத்தி திருப்பிக்கிட்டு இருக்கும்போது வந்து மாட்டிக்கிட்டோமோ? அது இல்ல கௌரி, துளசி உன் நாத்துல துளசி எங்கன்னு கேக்குறேன். அவ எதுக்கு இப்ப? உள்ளதான் இருப்பா, போய் பாருங்க. ஆத்தாடி, இந்த புள்ள என்ன துளசி பேரை கேட்டோன்னா இப்படி வெடு வெடுன்னு உங்களுக்கு கருமா? உள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டல, அடுப்பங்கரையில நிப்பா. அப்புறம் என்ன ஏன் முகத்தையே பார்த்து நிக்கிறீங்க? போங்க உள்ள. சரிக்கா. ஓய் ஓய் வானவிலு, என்ன காலையிலே துளசி? சும்மாவே துளசி கிட்ட ஒரு சங்கதி பேச வேண்டியது இருக்குது, அதுக்குத்தேன். துளசிக்கிட்ட சங்கதியா? அதுக்கெல்லாம் எங்க அக்கா துளசி லாய்க்கு வர மாட்டாள, அதுக்கெல்லாம் லாய்க்கு போட மாட்டாளே. ஐயோ, கையை விடு செவந்தி, கூட தட்ட, நான் சாப்பிட்டுக்கிறேன். கையை விடு செவந்தி. அப்பாலாம் இருக்காரு, விட போறியா இல்லையா? முடியவே முடியாது. ஐயோ செவந்தி, என்ன விளையாட்டு இது? பொழைச்சு போயா கூட. ஏன் செவந்தி, காலையில போய் உன் காய்கறி கடையை திறக்க வேலையா இல்லையோ? நேர கண்ணு முடிச்சவனே எங்க எப்படா எங்க வீட்டுக்கு வருவோம் இருப்பியோ? அது என்ன மச்சான், எங்க வீடு உங்க வீடுன்னு இப்படிலாம் பேசுறிய? ஐயோ, சரி சரி ஏமா, நீ இட்லியை கொடுமா. காலைல கண்ணு முடிச்சவனே நம்ம வீட்டுக்கு எப்படா வருவோம்னே காத்துட்டு இருப்பியோ? போய் கடையில் உள்ள வேலையெல்லாம் பார்க்க மாட்டியா? அது அப்படி சொல்லணும், இல்ல பேசிய கட் பண்ணி விட்டுருவேன். மச்சான், நான் வேணா சாப்பிட கஷ்டமா இருந்தா நான் வேணா ஊட்டி விடுவா. செவந்தி, நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. கூட தட்ட, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ முதல்ல வெளியில போ, எனக்கு இட்லி வேணும்னா நான் உன்னை கூப்பிடுறேன். போ நீ வெளியில. யோ சாப்பிடியா? நம்ம ரொம்பவே பிகு பண்ணுவாரு. செவந்தி, எனக்கு வேலைக்கு ஆள் வந்துருவாங்க, லேட் ஆயிட்டே இருக்கு. விளையாண்டுட்டு இருக்காத, போய் நீ உன் கடையில் உள்ள வேலையை பாரு. சரக்குலாம் காசு போட்டு எடுத்துருப்பீல, அது முதல்ல எடுக்க வேணாமா என்ன? போ, இங்கேயே இப்போ பார்த்தாலும் வந்துட்டு அப்புறம் வியாபாரத்தை ஏற்பப்பா. அந்த பையில வேற நம்பிட்டு அவன் ஒழுங்கா வியாபாரம் பண்றானோ விழுந்து தூங்குறானான்னு தெரியல கடையில. நீ எப்படியோ போ, உன் கடை எப்படியோ போகுது, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. கூட நீ முதல்ல எடுத்த கல்வின்னு. இந்த செவந்தி அப்படி ஒன்றும் லேசுப்பட்ட ஒன்றும் இல்லை. போட்ட முதல்ல எடுக்காம இருப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பூடிங்க, உங்க வேலையை போய் பாருங்க நீங்க. சரி சரி, கட்டில உட்காருங்க மச்சான், சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. பாவம் வேலைக்கு லேட் ஆயிடுச்சு சரியா, சும்மா விளையாண்டு பார்த்தேன். நம்மளுக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. கட்டில் எல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது. நீ கீழே தட்ட வை, நான் கீழே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ மச்சான், இன்னும் 2 இட்லி எல்லாம் சுட சுட இருக்குதுல, 2 இட்லி சாப்பிடியா? ஐயோ வேணாமா, இதுவே 4 இட்லி வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஏன் போய் வேலை பார்க்கணுமா இல்ல விழுந்து தூங்கணும்னு நினைக்கிறியா? என்ன மச்சான் நீ சாப்பிடுற? என்னமா பச்சை பிள்ளை சாப்பிடுற மாதிரி நல்லா வல்ல வதக்கு சாப்பிட நம்மள உழைக்கிறாரு. செவந்தி, வல்ல வதக்கு நீ உட்காந்து சாப்பிடு, எனக்கு போதும். மச்சான், இப்படி 1 இட்லி 2 இட்லி 4 இட்லி தின்னுட்டு இருந்தீங்களா, எல்லாத்தையும் நல்லா சாம்பார் ஊத்தி ஒரு சட்டி சாம்பார் ஊத்தி 5-6 இட்லியை போட்டு பிச்சு பசஞ்சு வாயில வச்சு ஊட்டி விட்டு போறேன். ஐயோ அம்மா தாயே, இவள்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து தாயே. அம்மா, ஐயோ எங்க என்னை பத்த தாயே, எங்க போனேன்? என்னை பாடா படுத்துறாளே இவ. ஏன் மச்சான், நம்மளும் அக்கறையா இருந்தா பாடப்படுத்துற மாதிரி இருக்காக்க. போதுமா, போதும் உன் அக்கறை. திகட்ட உன் அக்கறையை காமிக்கிற. போதும், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வச்சுக்க செவந்தி. இப்பவே உன் அக்கறையை காமிச்சினா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. வாங்க மச்சான், அதெல்லாம் எல்லாம் இருக்கும். இந்த அத்தை என்ன உங்களுக்கு கவனிக்குது? ஒண்ணும் கவனிக்குது இல்ல. போற கிளம்பி போறோம்னா சரி போனா போடான்னு விட்டுரும் போல. அதுதான் சாப்பிடாம இருந்து வயிறு சுருங்கி போச்சு. இல்லாட்டி ஒரு ஆம்பளை 4 இட்லி சாப்பிடும் சொல்லுவீங்களா? என்னத்தையோ போங்க, உங்களை என்ன சொல்றது? எல்லாத்தையும் நான் அப்படியே சொல்லணும். என்னடி என் வீட்டு மருமகளே, என் மகன் என்ன இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ற? கம்ப்ளைண்ட் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அத்தை, மச்சானுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கறது இல்ல போல. 4 இட்லி சாப்பிடுறாரு, வயித்துக்கு 10 மம்பட்டு வேலை பார்க்கறவரு. படாது வெயில்ல மாடில ஏறுறாரு இறங்குறாரு, எம்பட்டு வேலை பார்க்கறாருன்னு எனக்கு தான் தெரியும். ஆத்த மருமகளே, அம்பட்டு அக்கறை இருக்கிறவ என் மகனுக்கு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு கொடுத்துப்புட்டு அப்புறம் உன் வீட்டுக்கு போடி என் மருமகளே. ஏம்மா, ஏமா உனக்கு இந்த கொலவரி? அப்புறம் என்னடி எப்படி நீ சொல்லுவேன்? தண்டு அவன் பேசாம பொம்பளை 2 இட்லி தின்னுட்டு போவேன், அவனை போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு வேலைக்கு அவசரமா கிளம்பணும் உட்காந்துக்கிட்டு வம்ப இழுத்துக்கிட்டு இருந்தீனா? அப்ப நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க உங்க மைனுக்கு இப்படிலாம் பேசுறானே? ஆத்தால மைனே இருக்கீங்களே இப்ப. ஏம்மா, நம்ம என்ன சொன்னாலும் செவந்தி காதுல விழுகாது. நான் கிளம்புறேம்மா. இப்படிப்பட்டவ வரணும், இப்படிப்பட்டவ இல்லாட்டி நீங்க யாரும் இந்த வீட்டுல சரியா வர மாட்டீங்க. அத்தை, என்னத்த நீ அப்பப்ப அரசியல்வாதி மாதிரி மச்சான் பக்கத்து பேசுற, அப்புறம் ஏன் பக்கத்து பேசுற? மாத்தி மாத்தி அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யார் பக்கத்தாவது ஒரு பக்கத்து நிக்கலாம்ல?
முடியாது, என் தங்க பத்த மருமகளையும் விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டு பேரும் என் கண்ணுக்கு ரெண்டு கண்ணு மாதிரிடி. அத்தை, ஐயோ அம்மா. துளசி துளசி ஆத்தடி, இவ பேர நீ துளசின்னு கூப்பிட்டோம்னா அவ அண்ணன் பொண்டாடிக்கு கோவம் வந்துருமுத்தா. வாக்கா, துளசி சாமி கும்பிடியப்பா. சாமி கும்பிடு. அக்கா செத்து இருக்கீங்களா? சாமி கும்பிட்டு வந்துடுறேன். வா துளசி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா சாமி கும்பிட்ற நேரத்துல வந்து நீ போய் கும்பிடு, நான் நிக்கிறேன். சரிக்கா. என்ன போனவளை கும்பிட்டு நேரம் ஆகுது காணா? சாமி கிட்ட மண்டிக்கிட்டு கும்பிட்றாள. இவள்கிட்ட இருந்து எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு இருக்கும். காலையில எந்திரிச்சு ஊர்பட்ட வேலையை பார்த்து போறது. நம்மளால ஒரு வேலையை பார்க்க முடியுதா? என்னது இது இந்த வட்டால இருக்கிறது? ஒன்னும் தெரியுது இல்ல. என்னமோ ஒத்த பண்ண உசரத்துக்கு அடுப்பங்கரையை கட்டி வச்சிருக்காங்க. மாடுலருன்னு போலீஸ் கிண்டி வச்சிருக்காங்க. இன்னும் இந்த வாரம் சொல்லிட்டு போன பிள்ளைய காணா. ஒரேதான் சாமி கும்பிடுதா. ஐயா அக்கா, ரொம்ப நேரம் ஆயிருச்சோ? சாமி கும்பிட்டு இருந்தேங்க்கா. இல்ல துளசி, இல்ல சாமி கும்பிட்டா அப்ப வர முடியுமா? அக்கா என்ன விஷயம்? காலையில வந்திருக்கிய? சும்மா தான் துளசி, சிலிண்டர் காலியா போச்சு. அதனாலதான் உங்க வீட்டுல 2 புல்லு பண்ணி வச்சிருப்பீங்களே, உன்னை வாங்கிட்டு போய் எரிச்சு போட்டு நம்மளுக்கு வந்தவனே பதிஞ்சது வந்தவனே தரலாம் வந்தேன். இருக்குதா சிலிண்டரு? புல் பண்ணிதாக்கா இருக்கு. ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்னு இப்பதான் புல் பண்ணி வந்துச்சு. அப்பாடியா, நல்ல வேலை. எங்கிட்ட ஒருத்தையும் ஒரு பயமக்க கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. துளசி கிட்ட போனா இல்லேன்னு ஒரு பொருள் சொல்லாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானே உன்னை தேடி வந்தேன். ஐயோ அதுக்கு என்னக்கா, இருக்கிற பொருளை இருக்குன்னு சொல்றதுக்கும் இருக்கிற பொருளை இருக்குன்னு நாங்க எடுத்துட்டு போங்கன்னு கொடுக்கறதுக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு நீங்க எனக்கு அவசரத்துக்கு தர போறிய. எடுத்துக்கிறங்கக்கா. மகராசி மனசுதான். இந்த மனசுக்கு நீ வாக்கப்பட்டு போற வீட்டுல எப்படி இருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு போறியா இல்லையான்னு பாரு. என்னக்கா, சிலிண்டர் இல்லைன்னு சொன்னே, சிலிண்டர் தரேன்னு சொன்னேன், புள்ள இருக்குது தரேன்னு சொன்னேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல போறேன். இது கேட்டாக்க எப்படி எல்லாம் சொல்றிய? மகராசி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிய. அண்ணத்தை ஆக்கி போடுறிய அந்த வீட்டுல அத்தனை பேருக்கு. நீ அன்னலட்சுமி தான். இல்ல துளசி, உன்னை எத்தனை நாளா பாக்குறேன், அவசரம் அத்தனை ஒடியாந்து கேக்குறேன். ஓ மனசு போல உங்க வீட்டுல யாருக்கும் இல்ல. உங்க அம்மா என்ன சேர்த்து சொல்றேன் தான். ஒரு நேரம் இருக்கும் சொல்லு, ஒரு நேரம் இல்லடின்னு வேர்க்கட்டின்னு சொல்லிடுறான். ஆனாலும் உங்க வீட்டுல உன் மனசு மாதிரி ஒருத்தலுக்கும் இல்ல. உங்க அப்பா கூட ஒரு பங்கில சேர்க்கலாம். அவங்க இருக்கிற பொருள் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. காசு 500 ரூபா 1000 கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசு போலதான் உன் மனசு. ஐயோ வானவிலக்கா, போதும் தள்ளுறேன். எங்க அம்மாவும் இருக்கிற பொருள் இல்லைன்னு சொல்லாதே. என்னதான் 1000 தான் இருந்தாலும் உங்க அம்மாவும் ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா துளசி, இன்னைக்கு சொல்றேனா, நீ எழுதி வச்சுக்க வானவிலக்கா. இன்னைக்கு சொல்லிச்சுன்னு நீ கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பாரு, கட்டிட்டு போன வீட்டுல நினைச்சு பாப்பேன். உளியில அடிவட்ட கல்லுதான் சிலையாகும் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வீட்டுல நீ படுற இமிசைக்கும் அடிக்கும் எப்படியா வாழ போற அந்த சிலை கணக்கா பாரு. ஒரே கையெடுத்து கும்புற மாதிரி வாழ போற பாரு. போவான விளக்கா, எவையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. யாக்கா நீ வேற நான் இருக்க நிலைமையில போக்கா. யாருக்கும் பாரமா இருக்காம நல்லபடியா ஒண்ணு நடந்தா சரிதேன்னு நானே இருக்கிறேன். இதுல நீ என்னென்னமோ பேசுற, ஒண்ணுமே புரியல போக்கா. ஐயோ வானவிலக்கா, வந்து இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு. எம்புட்டு நேரம் உங்களை காக்க வச்சு விட்டனே. இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம்ல இருக்கு, சிலிண்டரை ஊட்டிட்டு கொண்டு வருவேன். அக்கா எப்படி தூக்கிட்டு போயிருவீங்களா? இல்ல வீட்டுல யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல நான் கேட்டுட்டு போவோம்னு வந்தேன். அன்னைக்கு சிலிண்டர் வண்டி முந்தா நாள் உங்க வீட்டுக்கு நின்றுச்சு. அப்பவே கணக்கு பண்ணனேனா. அப்ப துளசி வாங்கி வச்சிருக்க, நம்ம அவசரம் ஆத்திரம்னா துளசி கிட்ட வாங்கி போடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு போடுவேன்னு ஒடியாந்தேன். ஆமா போ அங்கிட்ட துளசி. என்னை விட எங்க வீட்டுல பழசாலி இருக்காங்களாக்கா. அதெல்லாம் நான் விட்டு கொட்டி கொண்டு போயிருவேன். நினைச்சிருக்கேன் துளசின்னு ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாய் கிட்ட வாங்கிக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஐயா இந்த மூடையை வந்துருச்சா, வெளியில உட்காந்து இருந்துச்சு. அது வாரத்துக்குள்ளே சிலிண்டரை வாங்கி ஊட்டி கொண்டுட்டு போயிடும் நினைக்கிறதுக்குள்ள வந்து பிடிச்சே. இது ஏடா கூட மேல பேசும், வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசாதே. இது ஒரு ஏடா கூடமான ஆளு. ஓய் வானவிலு, என்ன யோசனை? அரிய நெட்டலகி, என்ன யோசனை? ஒரு யோசனையும் இல்ல பாவன். சிலிண்டர் இல்லையா, அதனால கேஸ் காலியா போச்சான். அதனால நம்மகிட்ட வாங்கிட்டு போக வந்திருக்கு. நீ பேசாம ஏதாவது சொல்லாதடி. அப்படி சொல்லு துளசி. சொன்னல துளசி. இப்ப
உங்க வீட்டுல உன் மனசு யாருக்கு வராதுன்னு அதுல நான் சொன்ன முத ஆள் அவதேன். நீ எடுக்கல சிலரசா, நான் எடுத்துக்கிட்டு போறேன். நெட்டலிக்கு இங்க தள்ளி முடி, அங்கிட்டு சிலிண்டர் இருக்கு, வா 2 பேரும் உருட்டி கொண்டு வருவோம் பா. பாரு துளசிக்கா, இந்த உருட்டுக்கிறதுன்னு என்ன வேலை வாங்கிட்டு இருந்தேன்னு வை, உன்னை உருட்டி போயிருவேன். உருட்டி போய் நீனே உருட்டி கூட எடுத்து. ஐய பாடி என்கிட்ட நீ இருக்கா, நான் வாரேன். தாசி நான் என்ன வரவா? என்ன வேணாக்கா, இந்த வாரேன் ஞாயிறு. புள்ளைனா புள்ளவே, அப்படி அழுகத்த புள்ள. ஒன்னு இல்லேன்னு கேட்டு வந்தவங்களுக்கு இல்லேன்னு சொல்ல வாய் வராத புள்ள. ஆமா அப்போ பிளான் தான், இந்த அழகு வத்த பிள்ளைய வச்சு நீ அள்ளிக்கிட்டு போகலாம்னு அப்போ ஒரு பிளானோட தான் வந்திருக்க. ஆடி பாடி நீ வேற. இன்னைக்கு வாங்கிட்டு போனோம்னா நான் புக்கு பண்ணதுன்னா ஒரு வாரத்துல 4 நாளையில வந்துடுறேன். திருப்பி கொடுக்க போறாங்க. சும்மா ஓசில வாங்கிட்டு போறாங்க. சும்மா இரு நீ போ அங்கிட்டு. ஆத்தாடி என்ன கணா வானவிலக்கா, இந்தாக்கா வெளியில வரைக்கும் உருட்டிட்டு வந்துறவா. பாவை எப்படி தூக்கிட்டு போறேன்னு தெரியலையே. அதெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன். நல்லா உருட்டி ஊட்டி கொண்டு போயிருவேன். சும்மா உனச்சுமா விளையாட்டு கலாய்க்கிற கண்டி சொன்னேன். சிலிண்டர் வாங்கிட்டு போனா தந்துருவேன்னு தெரியாதாக்க, நீ எதுவும் நினச்சிக்கிறாத. நானும் எங்கள் துளசி மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குற மனசு தான் எனக்கும். ஊருக்குள்ளெல்லாம் போய் சொல்லணும். அப்புறம் சிலிண்டர் கொடுத்ததெல்லாம் சும்மா இல்லை, நெட்டலை போல வருமா அப்படி பிள்ளை அழகத்த பிள்ளை அள்ளி அள்ளி கொடுக்குறப்பிள்ள தங்க மனசு பிள்ளை என்னெல்லாம் துளசியை சொல்லி ஐஸ் பண்ணி வாங்கிட்டு போறியோ அதெல்லாம் நெட்டலைக்கு சொல்லணும். ஐயோ அக்கா, அவ கிடக்குறா, நீ கொண்டுட்டு போய் எடுத்துட்டு போக்க.